ஐயா பேக் அரிசி மூட்டை எல்லாத்தையும் ஏத்திட்டியப்பா? ஏமா எத்தனை அரிசி மூட்டை அப்படி ஏத்தினிய? ஒரு மூட்டை தானே? இல்லம்மா சரோஜா, 100 கிலோ அரிசியாவது கொடுக்காண்டாமா? அதான் 4 25 கிலோ பையே ஏத்தி இருக்கு. ஏமா எதுக்கு இப்படி பண்ற? அவ்வளவு அரிசி எதுக்கு? சரோஜா இருக்கட்டும்மா, மாமியார் வீட்டுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு போறா, அரிசி பெட்டி கொடுக்காம எப்படி? அரிசி பெட்டி கொடுக்கலாம், இப்படி 100 கிலோவா கொடுத்து அனுப்புவாவே? நான் என்ன கல்யாணம் முடிஞ்சு இப்பதான் மாமியார் வீட்டுக்கு போறனாக்கோ? அத கல்யாணத்தோட கொடுத்தாலும் இப்ப எதுக்குமா இவ்வளவு? இருக்கட்டும்மா சரோஜா, இவ்வளவு நாள் கொடுக்கலல்ல, நீங்க வந்துட்டு அடிக்கடி போயிட்டு இருந்தா இதுக்கு மேல உனக்கு செஞ்சிருப்பேன். இவ்வளவு நாள் கழிச்சு நீ இப்போ மாமியார் வீட்டுக்கு போறா, மாப்பிள்ளையும் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்காவ. அம்மா தாரத வேண்டாம் சொல்லக்கூடாதுமா, எடுத்துட்டு போ. சரிம்மா. ஐயா அங்க எல்லாத்தையும் கொண்டு போய் இறக்கி கொடுத்துட்டு வாப்பா. அந்த அட்டை பாக்ஸ் இறக்கும் போது மட்டும் பார்த்து இறக்கு. உள்ள 50 முட்டை இருக்கியா? எல்லாம் நாட்டுக்கோழி முட்டை. ஏமா 25 தானே சொன்ன, இப்ப என்ன 50 சொல்லியா? அது அந்த பாட்டி வீட்ல இருந்து வாங்கினேம்மா. எதுக்கு அந்த மாதிரி வீண் செலவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? ஐயோ அப்படிலாம் சொல்லாதம்மா, நீ மாமியார் வீட்டுக்கு போறாங்களா, இது கிடைக்குமோ கிடைக்காதோ? பிள்ளைல நாட்டுக்கோழி முட்டையே சாப்பிட்டு வளர்ந்துட்டுவ, ஒரு நாளைக்கு ஒரு முட்டையாவது சாப்பிடுவாங்க. பிள்ளைகளுக்காவது செஞ்சு கொடுமா. சரிம்மா. நீயும் நல்லா சாப்பிடுமா, உடம்ப பாத்துக்கம்மா. நான் இங்க முட்டை விட்ட உடனே வார வாரம் தம்பிட்ட கொடுத்து விடியேன், சரியா? சரிம்மா, நீனும் உன் உடம்ப நல்லா பாத்துக்க. சரிம்மா சரோஜா. பிள்ளைகளுக்கு மாட்டு பால் வாங்கி கொடுமா. பால் கிடைக்கலன்னா ஒரே ஒரு பானடி அம்மா மாடை அனுப்பி வைக்கேன், சரியா? சரிம்மா, அதெல்லாம் இருக்கட்டும், பாத்துக்கிட்டே. நீனும் உன் உடம்ப நல்லா பாத்துக்க, தம்பிக்கு நல்லா கொடு. சரிம்மா சரோஜா, பிள்ளைகளையும் பாத்துக்க, நீயும் உடம்ப நல்லா பாத்துக்கம்மா. சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம். சரோஜாம்மா. எம்மா என்னம்மா என்னாச்சுமா? எதுக்காலியா? எத்தனை வருஷமா என் கூடயே இருந்துட்டாலம்மா, இந்த வீட்டை பொறுப்பா பாத்துக்கிட்டு இருந்தா. நீ இந்த வீட்டுல இருக்கிறது 10 பேர் இருக்கிறதுக்கு சமம்மா. நீ இல்லாத வீட என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலம்மா. நேத்து போறேன்னு சொன்ன உடனே என்னால தாங்க முடியல. ராத்திரி முழுக்க அம்மைக்கு தூக்கமே வரலம்மா சரோஜா. ஏம்மா நான் அப்படின்னா இங்கே இருக்கட்டுமா? வேண்டாம்மா சரோஜா, உன் புருஷன் உன்னை வர சொல்லிட்டாவ பாத்தியா? நீ அங்கதாம்மா இருக்கணும், அதான உன் புருஷ வீடு. இங்க நான் வச்சிருந்தா அது சுயநலமா ஆயிரும்மா. இவ்வளவு நாள் நடந்தது வேற, இப்போ உன் புருஷன் வர சொன்ன பிறகு நீ இங்க இருக்கிறது நல்லது இல்லம்மா. அங்க இருக்கிறதுதான் உனக்கும் நல்லது, பிள்ளைகளுக்கும் நல்லது. இதுக்கு மேல நீ போவலன்னா மர்மம் வேற வருத்தப்படுவாங்கம்மா. நானும் நீ உன் புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும் தாம்மா ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா திடீர்னு நீ கிளம்புறேன்னு சொன்ன உடனே அம்மையால தாங்க முடியலம்மா. எம்மா அப்படின்னா நான் ஒரு வாரம் கழிச்சு போட்டுமா? நான் அவர்கிட்ட போன் போட்டு சொல்லிடுறேன். வேண்டாமா சரோஜா, மாப்பிள்ளை ஏதாவது நினைச்சுக்கிட போறாவும்மா. மாப்பிள்ளை நினைக்காட்டியும் மாமியார் ஏதாவது சொல்லி கொடுப்பாவும்மா. நீ பிள்ளைகளை கூட்டிட்டு கிளம்புமா. சரிம்மா, நீ வருத்தப்படாதம்மா. சித்தி என்ன கொஞ்ச நாளைக்கு இருந்து அம்மையை பாத்துடுங்க சித்தி. சரிம்மா சரோஜா, நீ கவலைப்படாத, அக்காவை நான் நல்லா பாத்துக்கிட்டியம்மா. நீ அடிக்கடி மருமனை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்து போயிருமா. ஏன் பிள்ளைகளை கூட்டிட்டு வரக்கூடாதா? மருமனை கூட்டிட்டு தான் வரணுமா? இல்லத்தே, பிள்ளைகளும் வரட்டும், மருமனையும் கூட்டிட்டு வான்னு சொன்னேன். ஓ சரிம்மா. அம்மாடா, நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத, தொண்டை கட்டிக்கிட்ட போதுமா. பிறகு அக்காவுக்கு ஆட்டல் சொல்ல முடியாது. சரி தே. ஏமா அழாதம்மா, நாங்க போயிட்டு வரோம். சரிம்மா சரோஜா, வீட்டுக்கு போயிட்டு அம்மைக்கு போன் போடுமா. சரிம்மா. நீ இல்லாத வீட என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலம்மா. கல்யாணத்துக்கு முன்னாடி கூட உனக்கு எப்படியாவது கல்யாணத்தை பண்ணி வீட்டை விட்டு அனுப்பிடணும்னு நினைச்சேன். ஆனா இப்போ நீ பிரிஞ்சு அம்மையால இருக்க முடியுமான்னு தெரியலம்மா. ரொம்ப வருத்தமா இருக்கு சரோஜா. அம்மா அப்படின்னா நீ அங்க வாரியா? வேண்டாம்மா, மாமியாரே ஏதாவது சொல்லுவாவே. மார்மா வீட்டுல வந்து உட்கார வந்துட்டான்னு சொல்லுவாவே. நம்மளுக்கு எதுக்குமா அந்த பேச்செல்லாம்? உங்க அப்பா கிட்ட இந்த வீட்டை விட்டுட்டு நான் எங்கேயும் வர விரும்பலம்மா. நீ போயிட்டு வாமா, பிள்ளைல நல்லா பாத்துக்க. சரிம்மா. இங்கி சிம்பு பாட்டிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லுங்க பூ. சரியா சிம்பு, அம்மா பேச்சு கேட்டு நடக்கணும்ப்பா. ரொம்ப சேட்டை பண்ண கூடாதியா. அது புது இடம், வீட்டை விட்டு 2 பேரும் எங்கேயும் வெளியே போக கூடாது, சரியா? அம்மா சொல் கேட்டு பார்த்து பத்திரமா இருக்கணும். எங்கம்மா போயிட்டு வாடா செல்லம். சரிம்மா, பாட்டி அழல. 2 பேரும் போயிட்டு வாங்கம்மா. எம்மா அழாதம்மா, நிரோஜா இங்க தானே இருக்கா. என்னதான்
இருந்தாலும் நீ இருக்க மாதிரி வராதுல்லம்மா. சரிம்மா, உன்னை தங்கச்சி வந்து பாத்துக்கிடுவா. நீரோஜம்மா, அம்மை வந்து பாத்துக்கம்மா. அக்கா, நீ இங்க இருந்தா அடிக்கடி வீட்டுல வந்து என்னை பார்க்க வருவா. அங்க போயிட்டா யாருக்கா நீ வந்து பாத்துட்டு போக வருவா? உன் அளவுக்கு யாருக்கா பாசம் காட்டுவா? பேசாம நீ இங்கே இருந்திருக்கா. என்ன திடி எல்லாரும் பத்துக்கு பத்துக்குன்னு அழுதிட்டு இருக்கிய? உங்க அக்காக்காரி இப்பதான் தாலி கட்டி வீட்டை விட்டு போறாளாக்கும். அவ என்னோட்ட பொண்டாட்டி என்னைக்குனாலும் அங்க போய்தானே ஆகணும். இப்படி எல்லாரும் அழுதிட்டு இருந்தா எப்படி? அவ எப்படி சந்தோஷமா புருஷன் வீட்டுல போய் வாழ முடியும்? எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சு வழி அனுப்புங்க. நீங்களே எப்படி அழுதிட்டு இருந்தா உங்க அம்மைக்கு யார ஆறுதல் சொல்லுவா? பாட்டி, எங்க அக்கா தான் எங்க பொறுப்பா பாத்துக்கிடுவா. எங்களுக்கு என்ன செய்யணும் செய்யக்கூடாது எங்க அக்கா தான் சொல்லி தருவா. ஏன் ஒரு ட்ரெஸ் எடுக்க போனா கூட இந்த கலர் தான் நல்லா இருக்கும் தம்பின்னு சொல்லுவா. ஒவ்வொரு நாளும் காலையில வந்து ஏறி எங்க அக்கா தான் ரூம்ல எழுப்பி விடுவா. சாப்பிட்டியா போடு பாத்துமா கேப்பா. இது யார் கேப்பா பாட்டி? சரிப்பா தம்பி சேகரே, நான் வேணா இனி தினமும் காலையில வந்து கேட்டுட்டு வாரேன். இதுக்காக இப்படி உட்காந்து அழுது பாட பிள்ளைய எடுக்க கெடுக்கிறியே? இல்ல பாட்டி, எங்க அக்கா எங்க எல்லாருக்கும் அம்மா மாதிரி. எங்க அம்மைக்கு எங்க அக்கா தான் அம்மா. நான் போவேல. சரிதான் அம்மா, நான் என் புருஷன் வீட்டுக்கு போவேல, இங்கே இருந்துறியுமா? எல்லாரும் வருத்தப்படி என்னால போக முடியாது, வருத்தமா இருக்குமா? உங்களெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு என்னாலே முடியாதுமா. சரோஜா, அப்படிலாம் சொல்லாதம்மா. உன் புருஷன் வர சொல்லியிருக்காரு. என்னைக்கா இருந்தாலும் அதுதான்மா உன் வீடு. இது என்னதான் இருந்தாலும் அம்மா வீடுன்னு எல்லாரும் சொல்லுவார். அது இவ்வளவு நாள் இன்னும் கண்ணுக்குள்ளே இருந்துட்டாலம்மா. எங்க எல்லாரையும் நல்லா பாத்துக்கிட்டா. அதாம்மா நீ பெரிய எங்களால முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அதுக்குதாம்மா நான் இங்கே இருக்கேங்க. எனக்கு புருஷ வீடு வேண்டாம், எனக்கு அம்மா வீட போதும். நான் இங்கே இருந்துறியம்மா, என் புருஷன் வேணா இங்க வரட்டும். சௌந்தர்யா, சேர்த்துக்கிட்டு போயிட்டு வரேன்னு சொன்ன பிள்ளை எப்படியே அள வச்சுட்டு இருக்கியே எதுக்கு? இப்ப போக மாட்டேங்க. என்ன கதை இது? அவ புருஷன் என்ன நினைப்பாரு? நீ தைரியம் சொல்லி அனுப்ப வேண்டிய அம்மதாரி இப்படி அழுதுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இல்லத்தே, என் பிள்ளை இவ்வளவு நாளா என் கூடயே இருந்தால, இப்ப பிரிஞ்சு போறான்னு நினைக்கும் போதே கஷ்டமா இருக்குதே. கஷ்டப்பட்டு இருந்தா அவ போய் நல்லபடியா வாழாண்டாமா. நல்ல சந்தோஷமா சிரிச்சிட்டு வழி அனுப்பி வை. சரோஜா, போயிட்டு வாமா. அழாதம்மா, பிள்ளைல நல்லா பாத்துக்க. ஏம்மா நீ அழாதம்மா, நீ அழுகுறது எனக்கு கஷ்டமா இருக்கு. சரிம்மா சரோஜா, அம்மா அழல. நீ அழாதம்மா, சந்தோஷமா போயிட்டு வா. சௌந்தர்யா, 2 நாள்ல புருஷனையும் பிள்ளைகளையும் கூட்டிட்டு சரோஜா வாடுவா. நீ இப்படி அழுது அவளையும் அழ வைக்கிறது நல்லாவா இருக்கு? சரோஜாம்மா, அழாதம்மா, புருஷனையும் பிள்ளைகளையும் கூட்டிட்டு வந்து போ, சரியா? சரி பாட்டி. ஏழு தம்பி சேகரு, நீ எதுக்கு இப்படி அழுதுட்டு கிடக்க? ஒரு ஆம்பளை பையன் அழலாமா? எதுவும் நினைக்காதவங்க அக்கா வந்து போய் தான் இருப்பா. நானும் சிட்டிக்காரியும் இங்கதானே கிடக்கும், நாங்க உங்களை பாத்துக்கிடியோம். அழுவையும் நிறுத்துப்பா. எம்மாடி நிரோஜா, அழாதம்மா. உங்க அக்கா நல்லபடியா அங்க போய் வாழணும்ல. நீயும் புருஷனும் பிள்ளையும் ஒரு நாள் போயிட்டு வாங்க. அக்கால பார்த்த மாதிரியே இருக்கும், எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரலாம்ல. சரி பாட்டி. சரி சரி, நேராவது அவட நல்லபடியா அனுப்பி வைங்க. சரோஜா, அழாதம்மா, கண்ணு தொடச்சிக்க. சரி பாட்டி. ஏம்மா நான் போயிட்டு வரேம்மா. சரிம்மா சரோஜா. சித்தி, போயிட்டு வரேன் சித்தி. சரிம்மா, போயிட்டு வா. தம்பி சேகரு, நான் போயிட்டு வரல. தம்பி சேகரு, காரை ஸ்டார்ட் பண்ணு போ. நான் என் பிள்ளைகளை கூட்டிட்டு வரேன். நிரோஜம்மா, அக்கா போயிட்டு வரேம்மா. சரிக்கா. நீ அக்கா வீட்டுக்கு வாமா. சரிக்கா, ஒரு நாள் வாரேன். நீ அழாதக்கா. சரி, நீ அம்மை பாத்துக்க. அடிக்கடி வந்து பாத்துக்கம்மா. சரிக்கா. பாட்டி போயிட்டு வரேன் பாட்டி, அம்மையை பாத்துக்கிடுங்க. சரிம்மா, நான் நல்லா பாத்துக்கிட்டேன். நீ சந்தோஷமா போயிட்டு வாமா, நல்லபடியா புருஷன் கூட வாடு. சரி பாட்டி. எம்மா நான் போயிட்டு வரேம்மா. மறுபடியும் முதல்ல இருந்தா போயிட்டு வாமா. எத்தனை தடவை தான் சொல்லிக்கிட்டே இருப்பா? உங்க அம்மா இங்கேதான் இருப்பா, நாளைக்கு கூட வந்து பாரு. சரி பாட்டி, நான் வரேன். என் பிள்ளைய பிரிஞ்சு இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ இந்த வீட்டுல இருந்தாலே 4 ஆளுக்கு சமம். அப்படிப்பட்ட பிள்ளை நீ அங்க போய் இருக்க போற. சௌந்தர்யா, அழாத. இனியாவது பிள்ளை அங்க போய் நல்லபடியா சந்தோஷமா வாழட்டும்னு நினை. சரி அத்தை. அக்கா அழாதக்கா. 2 நாள்ல புருஷனையும் பிள்ளைகளும் கூட்டிட்டு வருவா. இல்லனா நம்ம நாளைக்கே போய் அவளை பாக்கலாம்க்கா, அழாத. ஆமா, நாளைக்கே கூட போய் பாக்கலாம், அழாத.
என்னது இது? நம்ம வீட்டு முன்னாடி கார் நிக்குன்னு பார்த்தா ஒரு ஊரே இருக்குது. ஆமா, இதுவெல்லாம் எதுக்கு இங்க வந்து இருக்குது? என்னவா இருக்கும்? ஏதோ பிரச்சனையா? இந்த பிரச்சனையா இருந்தா நம்ம வீட்டு முன்னாடி எதுக்கு வந்து நிக்காருவே? உன்ன நம்ம வீட்டு முன்னாடி இவ்வளவு பேதி இருக்குது. ஓனர் வாங்க, ஓனர் வாங்க. உனவோல எல்லாம் குவாரத்துல போடுது. என்னன்னு கேட்டுட்டு அதுக்கு பேர் தான் இருக்கு. என்ன வாங்க வாங்க, நீ வரவேற்பல பலமா இருக்கு. என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்கு வந்திருக்கீங்க? எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். தெரியுமா? என்ன தெரியும்? நீங்க உங்க புருஷன் வீட்டுக்கு போறீல்ல, அதுக்கு என்ன மீன்காரி? அதான் உங்களை பாலி அனுப்புறதுக்காக எல்லாம் வந்திருக்கோம் வாடரி. சரோஜாவா புருஷன் வீட்டுக்கு போறியாமா? அப்படியே ஒரு வார்த்தை கூட என்கிட்டயே சொல்லவே இல்ல. மீன் கறக்க சொல்லவிதான் தெரியும். அதான் சரி என்ன ஏதுன்னு பாத்துட்டு போலாமேன்னு வந்து நின்னேன். ஏக்கா அது வந்து என் புருஷே நேத்து சாயங்காலம் தான் வா சரோன்னு கூப்பிட்டாவே. என்னதான் இருந்தாலும் அவரு வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காருல, வா வான்னு விருப்பப்பட்டு கூடும்போது எப்படி போகாம இருக்க முடியும்? நேத்து சாயங்காலம் தாக்க கூப்பிட்டாவே. அதான் இன்னைக்கு காலையில கிளம்பிட்டு இருக்கேன்னா ஒத்தட்டையும் சொல்ல முடியல. அப்படியே சரோஜா? சரோஜாக்கா ஊருக்கு கிளம்புறிய? கடைசி வரைக்கும் என் கடைக்கு வந்து ஒரு டீயும் வடையும் சாப்பிடாமலே இருந்துட்டீங்களக்கா. செல்லமா வருத்தப்படாத, நான் என்ன வராமே இருந்துருவாருனாக்கோ. என் புருஷனை கூட்டிட்டு வந்து அடுத்த வரும்போது டீயும் காப்பியும் குடிச்சிட்டு போறேன். ஏக்கா கண்டிப்பா வரணும்க்கா. சரி சரி வாரேன். ஓனர் அவர்களை சென்று வாருங்கள், வென்று வாருங்கள். நான் என்ன பார்க்க போறேன் சென்று வந்து வென்று வரதுக்கு. என்ன பச்சிக்கலி ரொம்ப நாள் ஆளை காணோம். கொஞ்சம் பிஸியாக ஆகிவிட்டேன். குழந்தையை பார்ப்பதில் கொஞ்சம் பிஸி. பெத்தது நீயே அவளானே தெரியல. சரோஜாக்கா போதும் இழுக்க இழுவேல சாயங்காலம் ஆகிற போது. பிறவியா புருஷன் இன்னைக்கு என் பொண்டாட்டி வரல போலன்னு முடிவு பண்ணிடுவாரு. பேட்டு வரேன் தானே சொல்ல போறா. பேட்டு வரேன் சிலுப்பா, பேட்டு வரேன். நிஜமாலே உங்க புருஷன் வீட்டுக்கு போறீங்களோ? ஏன் டீச்சர் அவளை சந்தேகமா கேக்குறிய? என் புருஷன் வீட்டுக்கு தான் போக, வேற என்ன பக்கத்து வீட்டுக்கா போறேன்? இல்ல ஓனர், நீங்க தான் இந்த வீட்டுக்கே ஓனர்னு இவ்வளவு நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது இல்ல நான் உடனே எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்காதான் கேட்டேன். பாருங்க டீச்சர், நீங்க அப்படி எல்லாம் தப்பு தப்பா நினைக்க வேண்டாம். நான் தான் இப்பயும் இந்த வீட்டுக்கு ஓனர். எப்பயுமே உங்க எல்லாருக்கும் ஓனரும் நான் தான். அதனால அது நெஞ்சில யாரும் கவலைப்படாண்டா. நான் போயிட்டு வரேன். ஓனர் என்னம்மா குழந்தை குட்டு எதுக்கு மாதிரி இருக்கா? ஓனர் இதோட வரமாட்டோம்னு நினைச்சிட்டியோ? வரவே மைது என் வீடு தானே, வந்து வந்து பாத்துட்டு போவேன். இல்ல ஓனர், நீங்க வந்து பாத்துட்டு போவிய. ஆமா, உனக்கே தெரிஞ்சிருக்கேன். ஆனா என் கடையில நீங்க வியாபாரம் வாங்க வர மாட்டீங்களா ஓனர்? அதுக்கு என்ன, வரும்போது வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா வாங்கிக்கிடுவேன். இல்ல ஓனர், எப்பவுமே நான் வியாபாரம் பண்ணும்போது ஓனர் வாங்கிட்டு போயிட்டாவும் சொல்லிதான் வியாபாரமே பண்ணுவேன். இப்ப நீங்க இந்த ஊர்ல எல்லாம் உங்க புருஷன் வீட்டுக்கு போயிட்டாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சுனா நான் எப்படி வியாபாரம் பண்ணுவேன் ஓனர்? அட பேதி இருப்பா, இதுதான் உன் பிரச்சனையா? அப்போ என்னை வச்சுதான் வியாபாரம் விளம்பரம் பண்ணிட்டு இருக்கியா? இல்ல ஓனர், நீங்க இந்த ஊருக்கே ஓனர். நீங்க வாங்கிட்டீன்னு தெரிஞ்சா எல்லாரும் கவலைப்படாம வருத்தப்படாம வாங்கிட்டு போயிருவாங்க. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஓனர். வியாபாரம் இதுக்கு மேல நடக்குமோ நடக்காதோ படுத்துமோன்னு நினைச்சிட்டு ஒரே கவலை. அப்போ நான் போறது நினைச்சு உனக்கு ஒரு கவலை இல்ல? போறது நினைச்சு கவலைதான், ஆனாலும் இதுதான் எனக்கு ரொம்ப பெரிய கவலை ஓனர். ரொம்ப பெரிய கவலைமா? ரொம்ப பெரிய கவலை. என்னைய வச்சுதான் வியாபாரம் ஓடி இருக்கு. இங்க பார், இது வரைக்கும் பண்ண வியாபாரத்துக்கு பாதி ரூபாய் எனக்கு கணக்கு பண்ணி தந்துரு. இவ்வளவு நாள் இந்த 10 வீட்டையும் 10 மாட்டையும் கட்டி காப்பாத்திருக்கே ஒத்த ஆளா. இதுக்கு மேல நீங்க இங்க இல்லன்னு வருத்தப்படாதுங்க வானரி. உங்க இடத்துல நான் இருந்து எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டேன். 10 வீட்டுக்கு 10 மாட்டுக்கு சில பல கோழிகளுக்கு நான் பொறுப்பு. இங்க பார் மீன்காரி, யார் அதுக்கு பொறுப்பு பொறுப்புலாம் ஆவாண்டா. நாங்களே பொறுப்பா நடந்துக்கிடுவோம். என் தம்பி இருக்கா, எங்க அம்மா இருக்கா, பாத்துக்கிடுவாவே. நான் அடிக்கடி வந்து போவேன். யார் எங்க தலைமை தாங்கக்கு வராண்டா. இல்ல வானரு, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க இல்லாத இடத்தை நிரப்பதுக்கு உங்க அம்மையாலையும் தம்பியாலையும் முடியாது. ஆமா ஓனர், நல்லா காமெடி பண்ணுவீங்க. நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கும். நீங்க இல்லன்னா ரொம்ப மிஸ்ஸிங்கா இருக்கும் ஓனர். நான் என்ன டிவியா இல்ல காமெடி நடிகரா? உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேக்கு என் வாழ்க்கைய வச்சு நீங்க தான் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல ஓனர், உங்களை ரொம்ப பிடிக்கும் ஓனர். தெரியும் எப்படா போவேன்னு நினைச்சிட்டு இருப்பிய. ஓனர், நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. உங்களுக்கு புருஷன் கூடவே வாழ்றது தானே முக்கியம். உங்க அம்மையும் தம்பியும் நான் பாத்துக்கிறேன். சம்பந்தி நீங்க பக்கத்துல இருந்து என்னத்துக்கு? எல்லாத்தையும் பொறுப்பா நான் பாத்துக்கிறேன் ஓனர். நீங்க ஒண்ணுத்துக்கும் வருத்தப்படாண்டா. நான் இருக்கேன், தைரியமா போயிட்டு வாங்க. நீங்க இருக்கதா எனக்கு பயமே மீன்காரி.
என்ன வேற என்னல இருக்கு சொல்லு. இங்க பார் குடுமி, இப்படி எல்லாம் பிரிச்சு பேசிட்டு என் வீட்டுக்குள்ள போய் கும்மி அடிச்சிடலாம் நீ நினைச்சுக்கிறாத. குடுமி இருக்க தலைக்குள்ள பிடிங்க நட்டு விடுவேன். கிளம்புற நேரத்துல எதுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்கிய? உங்க குடும்பம் எங்க குடும்பம் மாதிரி நாங்க பாத்துக்கிட்டே வானரு. நீங்க சந்தோஷமா போய் இனி புடிச்ச வீட்டுல நல்லபடியா வாழுங்க. அதெல்லாம் நாங்க வாழ்வோம். ஆனா என் தம்பி வெளியே வந்தானே காரை கூட்டுக்கா. அண்ணா தள்ளி நிக்குது பாருங்க வானரு. வாசல்ல இருந்து ஏறி போலாம் பார்த்தா மொத்த பேரும் வந்து அடைச்சிட்டிய. நான் போயிட்டு வரேன்.